தவிக ஆட்சியை கவிழ்க்க முயற்சி நடைபெறுவதாக நேற்று கூறியிருந்தார் அமைச்சர் நிர்மல்குமார். இன்று தற்போது வரை 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமாரன், வணக்கம். தவிக எம்எல்ஏ இளையராஜா போன்று வேறு ஏதாவது தவிக எம்எல்ஏக்களிடம் இந்த பேரமானது நடத்தப்பட்டிருக்கிறதா? விவரங்களை தொடர்ந்து பதிவு செய்யலாம். தற்போது மேலும் ஒரு புதிய செய்தியை பார்க்கின்றோம். அதாவது கைது செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. 6 பேர் வரை தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அரசை கவிழ்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டதாக காவல்துறையினரால் கண்டறியப்பட்டு தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். கிருஷ்ணகிரியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த ஊத்தங்கரை தொகுதியினுடைய உறுப்பினர் ஊத்தங்கரை இளையராஜாவிடம்தான் இந்த முயற்சி நடைபெற்றிருக்கின்றது என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிய வந்திருக்கின்றது. தமிழ்நாட்டிலே கூட்டணி ஆட்சி முறையிலே தவிக தற்பொழுது ஆட்சியில் இருந்து வருகின்றது. இந்த நிலையில் தான் திமுகவை சார்ந்த ஒரு சிலர் தவிக ஆட்சியை கவிழ்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு ஊத்தங்கரை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவை அணுகி கட்சி மாறுவதற்கு பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்ட நபர்களில் 2 பேர் திமுகவை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது மேலும் சிலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தெரிய வந்திருக்கின்றது. திமுகவிலே மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணியில் துணை செயலாளராக இருக்கக்கூடிய கார்த்திக் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மேலும் அவரோடு திமுகவை சார்ந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இப்பொழுது கூடுதலாக மேலும் 3 கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதன் மூலமாக அந்த 3 நேரடியாக திமுகவில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களா அல்லது செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் தானா என்ற விவரத்தையும் காவல்துறை விரைவில் வெளியிட இருக்கின்றது. அதே நேரம் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைவருமே செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்கள். அது மட்டுமல்லாமல் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் விசாரணையில் கிடைத்திருக்கக்கூடிய தகவலை வைத்து பார்க்கும் பொழுது திமுக என்கின்ற அந்த ஒரு அரசியல் கட்சியை நோக்கி வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சில சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பேரம் பேசப்பட்டிருக்கின்றது, மிரட்டப்பட்டிருக்கின்றது என்ற தகவலும் காவல்துறையினருடைய இந்த முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. கரூரில் இருந்து சென்னை காவலர்கள் கரூர் சென்று தற்போது கைது செய்து அவர்களை எல்லாம் அழைத்து வருகின்றார்கள். அவர்களிடம் விசாரணை நடைபெறும் பொழுது மேலும் பல புதிய தகவல்கள் வெளியாகக்கூடும். இதுவரை 6 பேர் கைதாகி இருக்கின்றார்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே 2 பேர் மற்றும் ஒரு யூடியூபர் என்று கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இப்பொழுது மேலும் 3 கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டதாக தமிழகத்திலே 6 பேர் தற்போது வரை கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களில் நேரடியாக திமுகவில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். திமுகவிற்கு ஆதரவாக தேர்தல் நேரத்திலே கருத்து கணிப்பு போன்றவற்றை வெளியிடுகின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு, விமர்சனம் பல ஆண்டுகளாக முன்வைக்கப்பட்டது ஒரு சில நபர்கள் மீது. அந்த நபர்களும் இந்த கைது நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். எனவே தவிக அரசை கவிழ்ப்பதற்கான ஒரு முயற்சி தற்போது நடைபெற்று வருகின்றது. ஒரு சில அரசியல் தலைவர்கள் விரைவில் தமிழகத்திலே சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறப் போகின்றது, கட்சியினுடைய தொண்டர்கள் தேர்தல் பணியாற்ற மீண்டும் தயாராக இருக்க வேண்டும் என்பதை போன்ற கருத்துக்களை சொல்லி வந்த நிலையில் அதன் பின்னணியில் இது போன்ற பேரம் பேசப்பட்ட நிகழ்வுகள் இருந்தனவா என்ற ஒரு கேள்வியும் தமிழக அரசியல் களத்தில் தற்போது முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தவிக ஆட்சிக்கு வருமா என்ற கேள்வி தொடங்கி ஆளுநர் மாளிகைக்கு முதலமைச்சராக வர வேண்டும் என்ற அடிப்படையிலே தவிகவினுடைய தலைவர் சென்றது தொடங்கி தமிழக அரசியலில் பல எதிரும் புதிருமான திருப்பங்கள் நிகழ்ந்த வண்ணமாக இருக்கின்றன. கடந்த 3 மாத காலமாகவே தமிழக அரசியலில் யாரும் கணிக்க முடியாத அளவிற்கு திருப்பங்கள் நிகழ்கின்றன. ஒரு பக்கம் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிய கட்சிகள் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கட்சிகளிடம் கூட திமுக தலைமை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை முதலமைச்சர் ஆக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டதாக அவர்கள் சொல்லி வருகின்றார்கள். அதிமுக திமுக இணைந்த ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கு பார்த்தார்கள் என்ற கருத்தை திமுக கூட்டணியில் இருந்து வெளியில் வந்து தற்போது தவிகவிற்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய கட்சிகளின் தலைவர்கள் சொல்லி வருகின்றார்கள். மற்றொரு பக்கம் அதிமுகவை சார்ந்த மூத்த உறுப்பினர்கள், சட்டப்பேரவையில் இருக்கக்கூடியவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் கூட தங்களுடைய பதவிகளை, சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை எல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு அடுத்தடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். தவிகவை பொறுத்தவரை உறுப்பினர்களாக 107 பேர் இருக்கின்றார்கள். விஜய் அவர்களோடு முதலமைச்சரோடு சேர்த்து 107 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். கூட்டணி கட்சிகள் என்ற முறையிலே இடதுசாரிகள் 4 உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 உறுப்பினர்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் கூட தங்களுடைய உறுப்பினர் ஆதரவை வழங்கி இருக்கின்றார்கள். எனவே ஆட்சிக்கு தேவையான அறுதி பெரும்பான்மை இடங்களை கூட்டணி முறையில் தவிக பெற்றுவிட்டது என்றாலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கான ஒரு முயற்சி நடைபெற்று வருவதாக தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்தது. தவிகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களில் இருந்து கணிசமானவர்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 முதல் 15 உறுப்பினர்கள் மாற்று கட்சிக்கு சென்றாலோ தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக உடனடியாக அறிவிப்பு வெளியிட்டாலோ இந்த ஆட்சி கவிழ்ந்து விடுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. எனவே இப்பொழுது திமுகவை சார்ந்த ஒரு சிலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் விசாரணை விரைவில் தொடங்க இருக்கின்றது. அதே நேரம் காவல்துறையினர் தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் தகவல், அது மட்டுமல்லாமல் ஊத்தங்கரை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவினுடைய புகார் அடிப்படையில் ஒரு சில முகாந்திரங்கள் இருப்பதாக காவல்துறையினர் கண்டறிந்திருக்கின்றார்கள்.